கைகளில் ஒரு பூவை வச்சிட்ருக்கிற புத்தர் சிலை நிறைய பேர் வீடுகளில் இருக்கும். இந்த பூவுக்கு பின்னாடி ஒரு அழகான நிகழ்வு ஒன்று இருக்குது. இந்த நிகழ்வை பற்றி ஓஷோ ரொம்ப அழகாக விளக்குறாரு. அதாவது புத்தர் தன்னுடைய சீடர்களுக்கு மத்தியில் தினமும் உரையாற்றுவார். அந்த மாதிரி அவர் ஒரு நாள் வரும்போது கையில் ஒரு பூவோட வராரு. எதுவுமே பேசலை, ரொம்ப மௌனமாக இருக்கார். இப்படியே சில மணி நேரங்கள் போகுது. அப்போது திடீர்னு கூட்டத்தில் இருந்த புத்தருடைய சீடர்களில் ஒருத்தரான மகாகாஷ்யபா ரொம்ப சத்தமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. புத்தர் தன்னோட மௌனத்தை கழிச்சு, வார்த்தைகளால் கொடுக்க முடிஞ்சதை நான் உங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன், வார்த்தைகளால் கொடுக்க முடியாத ஒரு விஷயத்த நான் மகாகாஷ்யபாவுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பூவை மகாகாஷ்யபாவுக்கு கொடுக்குறாரு. அதன் பிறகு மகாகாஷ்யபா என்ன ஆனாருங்கிறது தெரியாது. ஆனால் அதன் பிறகு 2000 வருஷங்களுக்கு பிறகு போதி தர்மர் சீனாவுக்கு போகிறாரு. அங்கே மகாயான புத்த மதம், அதாவது சான் அப்படிங்கிற மதத்தை நிறுவுறாரு. நான் மகாகாஷ்யபாவுடைய வழித்தோன்றர்களில் ஒருத்தன் அப்படின்னு சொல்கிறாரு. அதன் பிறகு சான் அப்படிங்கிற மதம் ஜப்பான் போய் ஜென்னு மாறுது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்.